Chapter 3 exercise 3.3 second sum. Find the LCM of each pair of the following polynomials. அப்போ கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியல்ஸ்க்கு என்ன ஃபைன் பண்ணும்? LCM ஃபைன் பண்ணும். ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக செஞ்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷன் தனித்தனியாக இருக்குது. அப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைன் த LCM. அப்போ ஓரோனத்துக்கு LCM ஃபைன் த LCM of each pair of the following polynomials. அப்போ இந்த pair of polynomialsக்கு LCM ஃபைன் பண்ணும். ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a square plus 4a minus 12 a square minus 5a plus 6 whose GCD is a minus 2. அப்போ LCM ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, GCD கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிறத f of x g of x எடுப்போம். இங்கே பாலினாமியல் ஏங்கிற லெட்டர் வச்சுருக்கனால f of a g of a எடுப்போம். ஓகேவா? அப்போ லெட் f of a equal to a square plus 4a minus 12. அப்போ இங்கே 3 டேர்ம்ஸ், அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபேக்டரைஸ் பண்ணி தானே f of a நம்ம ஃபுல்லாக எழுத முடியும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். மைனஸ் 12 இன்ட்டு ஏ மைனஸ் 12a ஸ்கொயர். இப்போ மிடில் 4aன்னு போடுவோம். இப்போ இங்கே 2 நம்பர் எழுதணும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 கிடைக்கணும். அது ரெண்டு மைனஸுங்கும் போது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் 4 கிடைக்கணும். ஏன்னா மைனஸ்னு வருதா? அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பர் மைனஸாக தான் இருக்கும். ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணையில் 4 கிடைக்கணும். அது ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் பாக்கிலே நமக்கு தெரிஞ்சிடணும். ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணல 12 கிடைக்குது, மைனஸ் 12 கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே 4 வந்திருக்கா? அப்போ இங்கே மைனஸ் வந்தனால கண்டிப்பாக ஒரு நம்பர் மைனஸாக தான் இருக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ். அப்போது நமக்கு ஒரு நம்பர் மைனஸாக தான் இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணையில் 4 கிடைக்கணும். அது எது? ப்ளஸ் 4ல் தான் இருக்குது. அப்போ அந்த பிக்கஸ்ட் நம்பர் ரெண்டு நம்பர் எழுத போகிறோம். கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணையில் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் தானே வேணும். அப்போ அந்த 2 நம்பரில் பிக்கஸ்ட் நம்பர் எதோ அதான் ப்ளஸும், ஸ்மாலஸ்ட் நம்பரில் தான் மைனஸும் வருது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 12 எதெல்லாம் வரும்? 4 3 சார் 12, 6 2 சார் 12. இப்போ 6 2 சார் 12 எடுத்தோம்னா 6 இன்ட்டு 2 12. அப்போ எதுக்கு ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும்? அந்த மைனஸ் எதை வச்சு போடணும்? இங்கே இருக்கிற நம்பரை வச்சு தான் போடணும். ஏன்னா இதான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த வச்சுருக்கிற நம்பரை வச்சு தான் மைனஸ் போடணும். அப்போ இங்கே இருக்கிறது என்னது? ப்ளஸ்ஸு. அப்போ பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் ப்ளஸில் இருக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் மைனஸ். அப்போ எங்கே வரணும் மைனஸ்? இங்கே வரணும். அப்போ 6 மைனஸ் 2 எவ்வளோ ஆகிடும்? 4. 6 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 12. அப்போ இங்கே ஏ போட்டதான் 6a மைனஸ் 2a மல்டிப்ளை பண்ணல 6 2 சார் மைனஸ் 12 a இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு ஆகும். 6a மைனஸ் 2aங்கிறது 4aன்னு ஆகிடும். ஓகே தானே? ஃபேக்டரிஸ் நிறையா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 8லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபேக்டரிஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதான் எழுதுவோம். இது எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த ஃபேக்டரைஸ் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு அந்த குவாட்ரேட்டிக் இருக்குல்ல, அந்த டேர்ம் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம். இங்கே இருக்கிறது என்னது? ஏ ஸ்கொயர். ஸோ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இப்போ டிவைட் பண்ணையில் என்ன ஆகிடும்? ஏவும் ஏ ஸ்கொயரில் ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும், ஏவும் ஏ ஸ்கொயரில் ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2. இது ரெண்டும் தான் வரும். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் ஏங்கிறது இதான். எஃப் ஆஃப் ஏங்கிறது a minus 6 into a minus 2, a plus 6 into a minus 2. நீ அடுத்து g of a, அது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. அப்போ இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணல. ஃபஸ்ட் என்ன பண்ணும்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் ப்ளஸ் 6 into a 6a ஸ்கொயர், மிடில் வருது மைனஸ் 5a. அப்போ இங்கே மைனஸ் வருது இல்லையா? அப்போ நமக்கு இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸுங்கும் போது ரெண்டு நம்பருமே ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் ப்ளஸ், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே 5 வருதா? 6 அதெல்லாம் வரும். 3 2 சார் 6 வரும், 1 6 சார் 6 வரும். இப்போ 3 2 சார் 6. அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் போட்டாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். 3 + 2 5. ரெண்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் 5 போடுவோம். அப்போ எப்படி தான் நம்பர் வரும்? மைனஸ் 3aவும் மைனஸ் 2aவும் தான் போடணும். ஓகே தானே இது? அப்போ மைனஸ் 3a இன்ட்டு மைனஸ் 2a ப்ளஸ் 6a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 2aங்கும் போது மைனஸ் 5a ஆட் பண்ணல இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இப்போ ஏவும் ஏ ஸ்கொயரில் ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும், ஏவும் ஏ ஸ்கொயரில் ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2. இதுதான் ஜி ஆஃப் ஏ. இப்போது நமக்கு சாதாரண எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கு தான் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் கேட்டால் என்னது? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதே எழுதுவோம். காமனாக இருக்கிறது என்னது? ரெண்டுலேயும் ஏ மைனஸ் 2 இருக்குது. ரெண்டுக்கு சேர்த்து ஒரு ஏ மைனஸ் 2 எழுதுவோம். பேலன்ஸ் இருக்கிறது எழுதணும். எல்சிஎம்னா ஜிசிடினால காமனாக இருக்கிறது மட்டும், எல்சிஎம்னா காமனாக இருக்கிறது ஒரு டைம் எழுதிட்டு பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதையும் எழுதணும். அப்போ a மைனஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 3 இன்ட்டு a ப்ளஸ் 6 அப்படின்னு டேரெக்டாக எழுதிடலாம். ஆனால் இங்கே அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா இந்த கொஸ்டினில் ஜிசிடி கொடுத்து வச்சுருக்காங்க. ஜிசிடி கொடுக்காம ஜென்ரலாக இது மட்டும் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னா இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இங்கே பாலினாமியல் கொடுத்துட்டு ஜிசிடியும் கொடுத்துருக்காங்க. ஜிசிடி கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எல்சிஎம்.
ஸோ அந்த ஜிசிடி எப்படின்னா லிங்க் வேணும்ல, அது அனுசரித்து தான் செய்யணும். இப்போ ஜென்ரலாக எப்படி செஞ்சாலும் எல்சிஎம்க்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. இப்போ ஜிசிடி கொடுக்காம சும்மா இது மட்டும் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்பயும் செய்கிறது தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறதே எழுதிடுவோம். அடுத்து காமன் இல்லாததோ அதையும் எழுதி மல்டிப்ளை பண்ணோம். அதானே ஜென்ரலாக வருது. செகண்ட் எக்ஸசைஸில் பண்ணியிருக்கோம் 3.2ல் அப்படி தான் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே கொஸ்டினில் ஜிசிடி ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஜிசிடி ஒரு லிங்கேஜ் வச்சு தானே நம்ம சம் எழுதணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா கிவன் ஜிசிடி எழுதிட்டு நமக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறதும் எல்சிஎம் இன்டு ஜிசிடி மல்டிப்ளை பண்ணுறதும் சேம் ஆன்சராக தான் இருக்கும். அது சேமுங்கிறத நம்ம 3.2 எக்ஸசைஸில் எல்லா சமம் அது மாதிரி தான் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போ இது ஒரு ஃபார்மெட் தானே. அப்போ அதை எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் ஏ இன்டு ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஜிசிடி. இந்த கொஸ்டினில் இருக்க அந்த பாலினாமியல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் எல்சிஎம் ஜிசிடி மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு அந்த டேர்ம் எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் ஏ இன்டு ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஜிசிடி. ஓகேவா. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜிசிடி இங்கிட்டு கொண்டு வரணும். அப்போ எஃப் ஆஃப் ஏ இன்டு ஜி ஆஃப் ஏ மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கிட்டு வரையில் டிவிஷன் ஆகும், டிவைடட் பை ஜிசிடி. therefore எல்சிஎம் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கிட்ட எழுதுனா நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதனால் எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னா என்னது இங்கே இருக்கிறது a + 6 இன்ட்டு a - 2 எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் ஏங்கிறது என்னது a - 3 இன்ட்டு a - 2 டிவைடட் பை ஜிசிடிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க a - 2. இந்த எல்லாமே மல்டிப்ளைல தான் இருக்குது, அதனால கேன்சல். இதே நடுவில் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இப்படி கேன்சல் பண்ண மாட்டோம், மேலேயும் கீழே கேன்சல் பண்ண மாட்டோம். காமன் அதை எடுத்து அதுக்கப்புறம் வேணால் கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் தான், எல்லாமே மல்டிப்ளை தான். ஏன்னா a + 6 இன்ட்டு a - 2 இன்ட்டு a - 3 இன்ட்டு a - 2 தான், எல்லாம் மல்டிப்ளையாக தான் இருக்குது. ஸோ எப்படி வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கிறோம், இங்கே இருக்கிற a - 2வும் இங்கே இருக்கிற a - 2வும் கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கிறது என்னது a + 6 இன்ட்டு a - 3 இன்ட்டு a - 2. இதான் ஆன்சர். இது ஜென்ரலாக இந்த எஃப் ஆஃப் ஏ இன்டு ஜி ஆஃப் ஏ இருக்குல்ல, இதை வச்சே நமக்கு எல்சிஎம் எழுதும் நமக்கு தெரியும்ல. என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது a - 2 அது கிடச்சிருச்சு. அடுத்து இந்த காமன் இல்லாதது a - 3 இன்ட்டு a + 6 அதான் கிடைக்க போகுது. பட் அப்படி எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே ஜிசிடி கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் எழுதி செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா. ஸோ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். இதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனும் இருக்கும்.